அனைவருக்கும் வணக்கம். 12 லக்னங்களுக்கும் பொருள் தரும் கிரகங்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நிறைய வீடியோக்கள்ல நம்ம அதிர்ஷ்டத்தை பற்றி பார்த்தோம். அந்த வகையில இப்பொழுது பொருள் தரும் கிரகங்கள் யாருன்றத பார்த்துடலாம். ஏன்னா நிறைய ஜாதகங்கள்ல ஒரு புது தசை ஆரம்பிக்குதுன்னா அந்த திசையில ஏதேனும் செல்வ வளங்கள் கிடைக்குமான்ற கேள்விகள் அதிகமா இருக்கு. அதை மையமாகத்தான் இந்த பதிவுல பொருள் தரும் கிரகங்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு சுய ஜாதகங்களிலும் ஒரு முக்கியமான ஒரு 4 பாவங்கள் பணத்தை தருகின்றன. அந்த அமைவுகள்ல 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 பாவங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பணம் தரக்கூடிய பாவங்கள். இந்த பணம் தரக்கூடிய பாவங்களினுடைய அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்று லக்ன யோகாதிபதிகளோடு தொடர்பு கொண்டு யோகாதிபதி தசையோ அல்லது இந்த 4 கிரகங்களுடைய தசையோ நடப்பில் வருமாயின் அந்த தசை பொருள் தரக்கூடிய தசையாக அமையும். இதற்கு விதி என்னவென்றால் 4 கிரகங்கள் சொல்லக்கூடிய பின் நம்ம இதை பத்தி பேசலாம். 12 லக்னத்திற்கும் இந்த 4 கிரகங்களோட தொடர்பில் ஒரு கிரகம் அமர்ந்து தொடர்பு பெற்ற கிரகங்கள் சுபராக இருக்கும் பட்சத்தில் சுபர் தசையோ அல்லது இந்த 4 கிரகங்கள் தசையோ உங்களுக்கு நடப்பில் வந்தால் அந்த மகாதசையில நீங்கள் பொருளை அனுபவிப்பீர்கள். பொதுவா ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் என்பது கையில் இருக்கக்கூடிய குடும்ப பணத்தை குறிக்கிறது. 5ஆம் இடம் அதிர்ஷ்ட பணம், எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பணத்தை குறிக்கிறது. 8ஆம் இடம் வெளியில் சொல்ல முடியாத திடீர் பெரும்பணங்களையும் எதிர்பாராத பணங்களை குறிக்கிறது. லாபத்தில் மூலயமாக கிடைக்கக்கூடிய பணத்தை 11ஆம் இடம் கொடுக்குது. இதெல்லாம் ஒரு பேசிக்கான அமைவுகள். இந்த 4 பாவங்களின் அதிபதிகள் வலுத்து சுபர் தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் லக்ன யோகர்கள், அதாவது லக்னத்திற்கு திரிகோணாதிபதி, இயற்கை சுபரே வேண்டாம், குரு சுக்கரன் போன்ற கிரகங்களே வேண்டாம், அது சனி செவ்வாயா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. தொடர்பில் இருக்கும்பொழுது அந்த திசை பணத்தை கொடுக்கும். அந்த வகையில ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம். 12 லக்னத்திற்கும் அந்த 4 கிரகங்கள் யார் என்பதை. மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 2ஆம் இடத்தினுடைய தனபணத்தை குறிக்கக்கூடியவராக சுக்கிரன் வரார். அதுபோல் 5ஆம் இடத்தின் பணத்தை சூரியன் குறிக்கிறார். சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சனி இவர்கள் எல்லாம் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷபத்திற்கு புதனும் குருவும் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக அமைந்து விடுகிறார்கள். மிதுனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சந்திரன் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வரார். அதுபோல் சுக்கிரன் பணம் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக வருகிறார். அதுபோல் சனி பகவான் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைந்து விடுகிறார். கடகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சூரியன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். அதுபோல் ஜாதகங்கள்ல செவ்வாய் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். சனி பகவான் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். சுக்கிரன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். நீங்கள் சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. புதன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைந்து விடுகிறார். குரு பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். குருவும் புதனும் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக சிம்மத்திற்கு அமைகிறார்கள். கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சுக்கிரன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். செவ்வாய் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். சனி பகவான் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். சந்திரன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக கன்னிக்கு அமைகிறார். துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. செவ்வாய் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். அதுபோல சனி பகவான் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், சுக்கிரன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், சூரியன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. குரு பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், புதன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். தனுசுல ஜனனிச்சிருக்கிறீங்க. சனி பகவான் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், சந்திரன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், சுக்கிரன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம். மகரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகர லக்னத்திற்கு சனி பகவான் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். அதுபோல் சூரியன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், சுக்கிரன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். கும்பத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. குரு பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், புதன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைந்து விடுகிறார். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. செவ்வாய் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், அவயோகர் என்றாலும் சுக்கிரன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம், சந்திரன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம். அதுபோல் லாபாதிபத்தியத்தை பெற்ற சனி பகவான் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த நம்ம இப்ப 12 லக்னத்திற்கு இந்த 4 கிரகங்களை பார்த்தோம். இந்த 4 கிரகங்கள் தான் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் வலுவாக அமர்ந்து லக்ன திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பை பெற்றிருக்குமாயின் தசை நடப்பில் வரும்பொழுது இந்த தசையில பொருள் உண்டு. இதுல என்ன ஒரு அமைவுன்னா, திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்கணும். திரிகோணாதிபதிகள் நீச பெற்றோ பங்கப்பட்டோ இருக்கக்கூடாது. வலுவா இருந்துட்டாருன்னா இந்த தசை தான் பொருள் கொடுக்கக்கூடிய தசைகள். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, இந்த மகாதசை நடக்கும் பொழுது பொருளிலே வெற்றி பெறுவீர்கள். பொருள் சார்ந்த தேடல்களிலே ஜாதகருக்கு யோக பலன்கள் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க.
வாழ்க வளமுடன். நன்றி.